அண்மை செய்தி, ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்திய தென்னாப்பிரிக்கா முதல் முறையாக உலக டெஸ்ட் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி அசத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் பரத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பரத். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா அணி முதல் முறையாக வெற்றி பெற்றிருக்கு. இந்த ஒரு வெற்றி எவ்வளவு பெரிய சாதனையா பார்க்கப்படுது? விவரங்கள். இல்ல, இது ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு தான் சொல்லணும். 27 வருடங்கள் கழித்து ஒரு ஐசிசி கோப்பையை வெல்லுகின்ற சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்றதான் இதுல மேஜர் இஷ்யூ. நல்ல அணி, ரொம்ப நல்ல கன்சிஸ்டன்டா கிரிக்கெட் விளையாடுவாங்க. ஆனா அவங்கள சோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இறுதி போட்டி இல்ல அரையிறுதி வரும்போது தோல்விகளை சந்திக்கக்கூடிய அணி அப்படின்ற ஒரு பேர் இருந்தது. குறிப்பா இந்த போட்டியிலையும் பாத்தீங்கன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப், கிரிக்கெட்டின் உச்சபட்சம்னு சொல்லக்கூடியது T20 ஒன் டே கிரிக்கெட்டோ கிடையாதுங்க. 5 நாள் கிரிக்கெட்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையிலேயே தாதா அப்படின்னு சொல்லுவாங்க கிரிக்கெட்ல. ஏன்னா கிரிக்கெட் இஸ் ஆல் அபவுட் சாம். அந்த 5 days போட்டு அதுல சாம்பியனா வரணும். 2 முறை இந்தியா ஃபைனல்ஸ்ல போய் ஆஸ்திரேலியா தோத்தது நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இந்த முறை சவுத் ஆப்பிரிக்கா போனப்போ எல்லாம் அதான் சொன்னாங்க, சவுத் ஆப்பிரிக்கா தோத்துரும், ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு பயங்கரமான அணி, அவங்க தான் கிங்னு தான் சொன்னாங்க. ஆனா அதை தப்புன்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க தெம்பா பவுமா தலைமையிலான இந்த தென்னாப்பிரிக்கா அணி. இது இந்த சீசனே பாத்தீங்கன்னா ஜெயிக்காதவர்கள் ஜெயிக்கக்கூடிய சீசன் போல. ஐபிஎல்ல பார்த்தோம், ஆர்சிபி 18வது வருடம் வெற்றியை பெறாங்க. ஐபிஎல்ல 27 வருடங்களாக ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை எதுவுமே வெல்லாத சவுத் ஆப்பிரிக்கா அற்புதமான ஒரு வெற்றியை பெற்று. குறிப்பா இந்த போட்டியை பத்தி நம்ம பேச ஆகணும்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி கோயிங் இன்சைட் த மேட்ச் ஃபேவரட்ஸ் அப்படின்னா அது ஆஸ்திரேலியாவாகத்தான் இருந்தது. செம்ம போலிங், ஒரு அற்புதமான பேட்டிங் லைன் போட இருந்தாங்க. ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா தெம்பா பவுமா தலைமையில எல்லாரையும் ப்ரூவ் பண்றாங்க நீங்க சொன்னதான் தப்பு அப்படின்னு. ஏன்னா அற்புதமான ஒரு போலிங் லைன், காகிசோ ரபாடா, மார்க்கோ யான்சன், லுங்கி இங்கிடிலாம் கொஞ்சம் நிலக்குறையா செஞ்சுட்டாங்க ஆஸ்திரேலியா. அதே நேரத்துல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 136 ரன்கள் ஆல் அவுட் ஆகி 60 ரன் லீடு ஆஸ்திரேலியாவுக்கு கொடுத்தும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 280 சேஸ் பண்ணணும். அதுவும் ஃபோர்த் இன்னிங்ஸ்ல இந்த விக்கெட்ல போது எய்டன் மார்க்ரமும் தெம்பா பவுமாவும் ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆடி, அதாவது இதுதாங்க டெஸ்ட் கிரிக்கெட். இட்ஸ் ஆல் அபவுட் பேஷன்ஸுங்க. லூசா வர பால் அடிக்கணும், நிதானம் தேவைன்னு காமிச்சு அற்புதமா ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. இது தனித்துவமா பார்க்க முடியாது ஒட்டுமொத்த தென்னாப்பிரிக்காவுக்கான வெற்றி. ஏன்னா காகிசோ ரபாடா 9 விக்கெட் எடுக்கிறாரு, மார்க்கோ யான்சன் 4 விக்கெட், லுங்கி இங்கிடி 3 விக்கெட், பேட்டிங்ல எய்டன் மார்க்ரம் ஒரு அற்புதமான 100, தெம்பா பவுமா ஒரு 50, ரொம்ப அற்புதமா பண்ணாங்க. அதாவது ஒரு பேட் கமின்ஸ், ஹேசல்வுட், ஸ்டார்க் இருக்கிற போலிங்க சர்வசாதாரணமா அவங்க செகண்ட் இன்னிங்ஸ் அற்புதமா பிளான் பண்ணி ஆடி ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இது சவுத் ஆப்பிரிக்கா முழுவதுமே என்ன ஒரு கொண்டாட்டத்தை கொண்டு வரும் பாருங்க. 18 வருஷம் கழிச்சு கோப்பை வென்ற ஆர்சிபி அந்த குதிச்சாங்கன்னா இது ஜெனுவினான கிரிக்கெட், உண்மையான கிரிக்கெட், நியாயமா ஜெயிச்ச நியாய வெற்றின்னு சொல்லக்கூடிய இந்த கிரிக்கெட் டெஸ்ட் போட்டு ஜெயிச்சது 27 வருஷம் கழிச்சு ஒட்டுமொத்த சவுத் ஆப்பிரிக்கா ரக்பியை நோக்கி திரும்பி இருந்த சவுத் ஆப்பிரிக்கா ஒட்டுமொத்தமா இப்ப சமீப நாட்கள்ல அவங்களை அப்படியே கிரிக்கெட் பக்கம் திரும்ப வச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த இன்னைக்கு இரவு கொண்டாட்டம் தொடங்கி ஒரு வாரத்துக்கு இந்த கொண்டாட்டம் சவுத் ஆப்பிரிக்கால போகதான் போகுது. ஏன்னா இது அப்படியாப்பட்ட ஒரு பயங்கர வெற்றி. டெஸ்ட்ல கிங்னா கிரிக்கெட்ல அவங்க தாங்க கிங். அதுவும் லார்ட்ஸ்ல அத்தனை பேர் மத்தியில நாங்க 3 நாள்ல ஒரு போட்டியை முடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மேல என்னங்க வேணும்? ஹேட்ஸ் ஆஃப் டு சவுத் ஆப்பிரிக்கா தான் நம்ம பெருமையா சொல்லணுங்க. இதுதான் இந்த போட்டியோட சாராம்சமா நான் பாக்குறேன். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பரத்.